அனைவருக்கும் வணக்கம். ஈரான் போர் முழக்கம், வீர முழக்கம் என எல்லாம் முழக்கினாலும் தாங்கள் அனுப்பிய ஏவுகணைகள், அதுவும் 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மொத்தமும் எல்லைக்குள் வரும் முன்னரே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அழித்துவிட்டது. ஏதோ ஒன்று உள்ளே புகுந்தது, அதில் பெரும் சேதமும் ஒன்றும் ஆகவில்லை என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் ஈரான் பெரிய முழக்கங்கள் முழக்கியது. நாங்கள் பதிலடி கொடுத்து விட்டோம் இஸ்ரேலுக்கு, இனி எங்களிடம் மோதினால் விளைவு மோசமாக இருக்கும் என்றும் கூறியது. இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோம், அதை இப்போது நிறைவேற்றிவிட்டோம் என்றும் வீர முழக்கம் சொன்னது. அமெரிக்காவும் இஸ்ரேலை பொறுமையாக இருக்கும்படி கூறியது. பதிலடி இப்போது கொடுக்க வேண்டாம் என்றும் கூறியது. ஆனால் இஸ்ரேல் அடித்தவனுக்கு நாம் யாரென்றாவது சொல்ல வேண்டாமா என்றபடி முறுவிக்கொண்டே இருந்தது. அதற்காக ஏப்ரல் 19 அன்று ஒரு எச்சரிக்கை சோதனை ஓட்டம் நடத்தி காட்டியிருக்கிறது. அதாவது இஸ்ரேல் ஏவுகணைகளை அனுப்பி தாக்கியது ஈரானை. இது செயற்கைக்கோள் புகைப்படங்கள், இஸ்ரேல் ஈரானை தாக்கும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. மட்டுமல்ல, இஸ்ரேலின் இலக்கு எது என்றும் தெளிவாக அந்த புகைப்படத்தில் தெரிகிறது. அந்த புகைப்படங்கள் தெளிவுபடுத்துகின்றன. ஈரான் இப்போது நாங்கள் போருக்கும் இல்லை, எங்களுக்கு நேரமும் இல்லை என வாளை சுருட்டியது. காரணம், ஈரானிடம் இருந்த ரஷ்யாவின் ஆன்டி மிசைல் சிஸ்டம் S-300, அதானது ஏவுகணைகளை தடுத்து அழிக்கும் தளவாடம். ஆனால் இதை சுத்தமாக ஏமாற்றித்தான் ஈரானின் உள்ளே புகுந்து இஸ்ரேலின் ஏவுகணைகள் தாக்கியிருக்கின்றன என்பதுதான் இங்கே ஆச்சரியம். இதனாலேயே பயந்து போன ஈரானின் இஸ்ஃபஹான், டிபிலிஸ் போன்ற பகுதிகளில் 2 இடங்களிலும் தாக்கியிருக்கிறது. ஒன்று, இராணுவ விமான ஓடுபாதையை இஸ்ரேல் ஏவுகணைகளால் சிதைத்திருக்கிறது. இன்னொன்று, ஈரானின் இராணுவ தளவாடங்கள், ஆயுதங்கள் சேகரித்து வைத்திருக்கும் கிடங்கு அருகில் தாக்கி இருக்கிறது இஸ்ரேல் என்பதுதான். செயற்கைக்கோள் புகைப்படத்தில் தெளிவாக அது தெரிகிறது. ஈரானின் துணைவர்களான ஈராக் மற்றும் சிரியாவிலும் தாக்கியிருக்கிறது இஸ்ரேல். அங்கும் பல பகுதிகளும் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அங்கும் இதுபோன்ற ஆன்டி மிசைல்கள், ஏர்கிராஃப்டுகள் போன்ற எல்லாம் இருந்தன. ஆனால் எல்லாமே இஸ்ரேலின் ஏவுகணைகளால் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. இவை ஒன்றும் எதிர்பார்த்தபடி செயல்பட்டு இஸ்ரேலின் ஏவுகணைகளை தடுத்து அழிக்கவோ செய்யவில்லை என்பதே ஈரானுக்கு கிளியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானின் ஆயுத கிடங்கை சுற்றி வைக்கப்பட்டிருந்த S-300 என்ற ஏவுகணை தடுப்பு தளவாடங்கள் எதுவுமே செயல்படவில்லை, சுற்றி வைத்திருந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இது ஈரானை பயத்தில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேல் தன்னை தாக்க வந்த இஸ்ரேலில் ஈரான் அனுப்பிய ஏவுகணைகளை தங்களை தாக்க வருவதற்கு முன் எல்லைக்குள்ளேயே அனுமதிக்கவில்லை இஸ்ரேல். ஆனால் இஸ்ரேல் அனுப்பிய ஏவுகணைகளோ ஈரானுக்குள் சுமார் 600 கிலோமீட்டர் வடக்கு கிழக்காக பயணித்து ஈரானின் ஆயுத கிடங்கின் அருகில் சென்று தாக்கியிருக்கிறது. ஈரானால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்பதுதான் கொடுமை. ஈரானின், சிரியாவின், ஈராக்கின் என எந்த ஏவுகணை எதிர்ப்பு இங்கு செயல்படவில்லை. இஸ்ரேலின் ஏவுகணைகள் ஏமாற்றி நுழைந்திருக்கிறது ஈரானின் எல்லா மிசைல் தடுப்பு தளவாடங்களையும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் தானோ ஏனோ ஈரான் பயந்து விட்டது போல் தோன்றுகிறது. நாங்கள் போருக்கும் இல்லை, எதற்கும் இல்லை என்று வாளை சுருட்டி ஒதுங்கிவிட்டது. ஆனால் சுவராசியம் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் சொல்கிறார், இஸ்ரேலின் வசம் இருப்பது ட்ரோன் ஏவுகணைகள் அல்ல, அது வெறும் விளையாட்டு பொருட்கள் தான். ஈரானில் நடந்தது ஒன்றும் தாக்குதல் ஒன்றும் அல்ல, அவர்களால் தாக்குவதற்கு முடியவும் முடியாது என்று வீரவசனம் பேசியிருக்கிறது. உண்மையில் அவர் சொல்வதும் சரி என்கிறார்கள். இஸ்ரேல் உண்மையான தாக்குதல் நடத்தவில்லை, நடத்தியிருந்தால் ஈரான் அந்த இடத்தில் இருக்காது என்பது உண்மைதான் என்கிறார்கள். ஆயுத கிடங்கை தாக்காமல் அதன் அருகில் தாக்கியதே ஈரானுக்கு எச்சரிக்கை விடத்தான் என்கிறார்கள். ஈரானின் ஆன்டி மிசைல் சிஸ்டங்களை ஏமாற்றி எங்களால் உங்கள் நாட்டுக்குள்ளேயே புகுந்து உங்களை அடித்து அழிக்க முடியும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இஸ்ரேல் என்று சொல்கிறார்கள். அதுவும் ஒரே சமயத்தில் 4 நாடுகளை தாக்கியிருக்கிறது. நாட்டின் அளவையும் மக்கள் தொகையையும் வைத்து ஒருபோதும் பலத்தை கணக்கிடக்கூடாது என்பதை கணக்கிட்டால் எல்லா இடத்திலும் செல்லுபடி ஆகாது என்பதற்கும் ஈரானுக்கு இப்போது புரிந்துவிட்டது. அதனால் தானோ என்னமோ ஒதுங்கியும் விட்டது. அதுவே நல்லது. சும்மா வீம்பு பேசி பம்பை வளர்ப்பதை விட அவரவர்கள் வேலைகளை பார்த்து எதிர்கால பிழைப்பை பார்ப்பது தான் நல்லது. இல்லையேல் பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியது வரும். இஸ்ரேலின் தொழில்நுட்பம் என்பது மிக மிக நவீனமானது.